சண்டே எதுவும் பசங்கள்லாம் வீட்டில் சும்மா தான் படுத்துட்டு இருந்தாங்க. சரி வாங்கடா மீன் பிடிக்க போகலான்னு போனோம். மீன் பிடிக்க போன இடத்துல நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மீன் மாடிச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ சைஸில் மாடிச்சு. அது எப்படி பிடிச்சோம் என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். அப்படியே நம்ம பேஜை மறக்காமல் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நண்பர்களே, நம்ம மீன் பிடிக்க வந்த லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வேட்டை அடிப்பொலி தான். சத்துமாவு பாரு 2 பாக்கெட் போட்டுக்கிட்டோம். அடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை, பிஸ்கட்டு, இன்னும் என்னென்ன பிஸ்கட் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் தான் மீன் மாட்டோம். இந்த ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம். அந்த தூண்டியில் நம்ம போய் ஒன்று சிலேபி ஒன்று கொண்டு வந்துட்டோம் முடிச்சு அதுக்குள்ளே தூண்டியில். அடுத்து பூஸ்ட்டு போட்டுக்கலாம். பூஸ்ட்டு பவர் பார்த்துக்கோங்க. அடுத்து முட்டை 2 உடச்சி வச்சு விட்டுறலாம். ஏன்னா இதெல்லாம் போட்டால் தான் மீன் கப்பு கப்புன்னு சாப்பிடும். என் பங்காளி வந்துட்ட பேர் முட்டையை உடச்சி விட்ருக்கு. அவ்வளோத்தாண்டா மொத்தமே ஓடி இருந்துருச்சு முட்டை. கரெக்டாக அவனையும் உடச்சி ஊற்றுட்டு விடு. நீ உடச்சிட்டு அக்கதா கப்பூர் பண்ணுறான்டா டி. மாவு நல்லா பேய்ங்க. உருண்டை பேஞ்சு டப்புன்னு மீனை பிடிக்கிறோம். நல்லா பேஞ்சு 2 பேர் பேராங்க. இனிமேல் சப்பாத்தி மாவு ஹோட்டலில் பேர் மீன் மாட்டோம். ரசகுல்லா நீச்சல் தெரியாதா? நீச்சல் அவனுக்கு தெரியும். அடிக்கிறான் கடப்பார் நீச்சல், சொர கொடுக்கு நீச்சல், எல்லா நீச்சலும் தெரியும் அவனுக்கு. வித்த காட்டுவான் நம்மகிட்ட. அடியில் பாரு. போதும் விடு. சீனியர் என்ன சொல்கிறாரு அது கேளு. அப்படியே லொக்கேஷன் அந்தான்னு பார்த்துக்காங்க. அதுதான் நம்ம மீன் பிடிக்க போகிற லொக்கேஷனு. அங்கே நம்மளால் தூண்டி போட்டுருக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் ஒருத்தன் அங்கே தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஜூம் பண்ணி இழுத்து காமிக்கிறோம் பாருங்க. தூண்டிலாம் எடுத்து போடுங்க. அப்படியே தூண்டிலாம் எடுத்து போடுறோம். மாவு நம்ம இப்போ அந்தாண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்தாலும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே அந்தாண்ட கரைக்கு போகிறோம். நண்பர்களே பார்த்துக்கோங்க, லோகு பிடிக்கிறதுக்கு பால் செட் ரெடி பண்ணியிருக்கிறோம். சத்து மாவு, முட்டை எல்லாம் ஒட்டிச்சு ஊற்றி ரெடி பண்ணியிருக்கிறோம். தவிடு புண்ணாக்கு எல்லாம் போட்டிருக்கிறோம். போகிறோம் மீனப்போ. இப்படி தான் பார்த்துக்கோங்க, தெரியாதீங்களாம். எங்கள் பங்காளி இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறான். எந்தாண்டு போடு. அங்கே கொண்டு போய் எங்கே போட்டு அங்கேயே போட்டு. அங்கேயா இங்கெல்லாம் மாட்டினா எடுக்க முடியாதுண்ணா. போடுறா, எங்கே மாட்டினாலும் எடுத்துக்கலாம். போடுறா, மீன் இறங்கி கூட எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பெருசா மாட்டிச்சுனா ரெடி பண்ணிட்டே போங்க. ரெடி பண்ணிட்டே இருமுங்க. பஞ்சு குத்திக்கலாம். சத்தம் போடாதீங்கடா, ஏன்னா முக்காடு போட்டு காத்திட்டு இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் உள்ள விட்டு மாவு முழுக்கி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். போடு. பஞ்சு எல்லாத்துக்குமே குத்துறா. நீ நல்லா பண்ற. நீ நடி 4 ஜிலேபி முடிஞ்சிருக்கலாம். போடுறா பால் செட் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வாட்டர் சுற்றி வச்சுட்டு வா. நம்ம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அரிசி அடிக்கலாம். சரி ஓடுறா டக்குன்னு. நடு இதுக்கு போயிடுச்சுடா. பிரசாதம் எடுத்துட்டு வா. இது கிட்ட வந்தால் தான் இருட்டாகிச்சு. நட்டு அதுக்கு அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சுடா வாட்டர் கேனை. அடுத்துடா 4 கிலோவில் பெரிய மீன்டா டே. டே பையா, பெரிய மீன்டா டே.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீனாக மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கஷ்டப்படுறது பலன் கிடைச்சிரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேட்டை இன்னைக்கு. பிச்சு பிச்சு உள்ள போய் செடியை சுத்திட்டல பிச்சு இருக்கும். நல்ல வேலை ஒரு தூண்டி பிச்சுல போயிடுச்சு பண்ணி ஒன்று. என்ன பண்ணிட்டு என்ன வரைக்கும் பிச்சுட்டு போயிடுச்சு மாட்டணும். அப்புறம் அங்கே இது சுற்றும் போது அது கழட்டு. டைம் ஆகுத மீன் மாட்டிக்கிட்டே போடு போடு மாவு போடு பாவு போய் இந்த எதுக்கு நேரம் அடிச்சிங்க ரெண்டு பிச்சுட்டு போயிடுச்சு. ரெண்டு போயிடுச்சு எரிச்சுட்டு அதுவும் மாட்டோன்னே பிச்சுக்குச்சு. இந்தா பிச்சாமல் போட தனியாக வை. பைய வச்சு பிடிச்சிக்க. இதுன்னு போனாங்க வீட்டுக்கு போத விடு. வச்சு ஜாயின் வச்சு பிடிச்சிக்க. நம்ம ரொம்ப அழுத்தினா கீழே இருந்து கிழிஞ்சிட்டு மேலே ஏறி போயிடும். விட்டுறாதீங்கடா டே. கல்யா வாடா 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 எங்கால வந்துட்டு இதான் மாட்டிக்கிச்சால இருக்குது. ரைட்டாக தான் வருது. முழி போச்சு. ஆனால் போய் வாட்டர் கேனு அப்படியே மொல்லி எடுத்துடா. மாட்டிக்கிச்சுடா. வாட்டர் கேன் எடுத்துட்டு அங்கே போயிடுச்சுடா. அங்கேயே இதுக்கு வரீங்க வருது. வெளி போடா வெளி போடா. மொல்லியே கொண்டு அவளுக்கு தான் காரை வந்துருச்சு. கொண்டு என்னதான் பெருசா பெருசுடா. ஏன் அசாத ஓரம் கொண்டு வந்துடும். அழுத்தாதா வந்துருச்சு. ஒடியோட டக்குனா என்ன அந்திக்க பங்க டக்குனா. பொறுமை பொறுமை பொறுமை. வெளியே எடுத்துடும் மீனை. மீனை வெளியே கொண்டு வந்துடு. போடுறாட்டி பையா கத்துதுற மீன். ஓடுறா ஓடுறாங்க. ஆட்டக்கான மொழி போய் தான் நினைச்சேன். பங்கு ஆட்டக்கான மொழி போய் தான் நினைச்சேன். ஆளாண்ணா அந்த இடத்துல நேற்று பிடிச்சதோட பெருசுடா. நானும் உள்ள போய் தப்புக்கும் நல்லா காலில் நேரம் மாட்டிக்கிச்சு. வேட்டி கட்டலாம் நினைச்சேன். விட்டுச்சா இருடா கொண்டு வாடா. பையா கையே விட்டடா வாய்க்குள்ள. சரி மீன்டடி. நீயோட்டு மாடுன்னு எதிர்பார்க்கலண்ணா. கட்லா தானே? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்லா வருமா? சாப்பிட சூப்பராங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ வரும். ஏடா பிடிச்சிங்களா இல்லையா? மல்லி இழுத்துட்டு போடா. எங்கடா அப்படி இழுத்துட்டு ஓடியாரா? என்ன பெருசா லோ குட்டி ஒரு சின்னதாக வருதாட்டுங்குது. சின்னலோ அதான் செடியில் வச்சு எல்லாம் மாட்டிச்சு. டீ தோப்புலேருந்து வாங்கி வந்து அங்கேருந்து 6வது பைத்திக்கிறா. எங்க தூக்குடா. அத்திட்டு உழுவிட்டோம். போடா குண்டா போது பிடிச்ச மாதிரி புடுறா. பயந்துக்கிறான். உடே டே தூக்கி விட்டுற போறீங்களா? டே 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 மீனை கையில் பிடிச்சி கடை இதுக்கு மேலே. சின்ன மீன் தான். எல்லா துண்டிலும் கிராஜ் எல்லா துண்டிலும் இல்லை.
நண்பர்களே, இன்றைக்கி மீன் வேட்டை சிறப்பாக முடிஞ்சுச்சு. இருட்டு கட்டுற டைம் ஆனதுலலாம் பசங்கள்லாம் ஒவ்வொருத்தனா கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி அப்படியே நாமளும் வீட்டுக்கு கிளம்பலாம். நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.